இதுக்கு முன்னாடி கூட கீர்த்தி சுரேஷ் நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி ரீல்ஸுக்கு டான்ஸ் ஆடி வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வெளியிட்டிருக்க இது இவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கீர்த்தி சுரேஷ் ரொம்ப நாளாக தமிழ் பக்கமே இல்லாததுனால தான். கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா முழுக்க முழுக்க பாலிவுட்லேயே செட்டில் ஆகிட்டாங்களா என்னன்னே புரியல. பயங்கர கவர்ச்சியாக மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க ஒரு படம் வந்துட்டு பயங்கரமாக ஹிட் ஆன காரணத்தினால இதுக்கப்புறமா முழுக்க முழுக்க இந்தி பக்கமே செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. இந்த பக்கம் தமிழ்நாடு பக்கம் தலை காட்டுறதே கிடையாது. தமிழ் ரசிகர்கள் இவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி நல்லாவே தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக எந்த ஒரு படத்துலையுமே கமிட் ஆகுதும் கிடையாது. முழுக்க முழுக்க அப்படியே ஹிந்திலேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப நாள் கழிச்சு கீர்த்தி சுரேஷ் வெளியிட்டிருக்க ரீல்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி வெளியிட்டிருக்க இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்படி பண்ணிட்டீங்களே மேடம், தமிழ்லேயே வந்துட்டு கவச்சு காமிச்சிருந்தா இவங்களுக்கு பயங்கரமான ஒரு எதிர்காலம் இருந்திருக்கும். பட் ஆனால் தமிழில் இருந்த வரைக்குமே இல்லைங்க, நான் அப்படிலாம் நடிக்கவே மாட்டேன், கவச்சானா ஒரு காலமும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க திடீர்னு வந்துட்டு இப்போ ஹிந்தி பக்கம் போயிட்டு அவ்வளோ கவச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஹிந்தியில் அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்க, தமிழில் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்றதுனால தானே அப்படின்னு நான் சொல்லலை. நிறைய பேர் வந்துட்டு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சினிமா விமர்சகர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வெளியிட்டு இருக்க இந்த நடனம் வீடியோ தற்போது ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.